ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திருவதார படலத்துல 61வது பாட்டு பார்க்க போறோம். ஆடகப் பொன்சுடர் இமைக்கும் அணிமாடத்திடை ஓர் மண்டபத்தை அண்மி பாடகச் செம்பதும மலர் பாவையர் பல்லாண்டு இசைப்ப பைம்பொன் பீடத்து ஏடு துற்ற வடிவேலோன் தனை இருத்தி கடன்முறைகள் யாவும் நேர்ந்து தோடு துற்ற மலர்த்தாரான் விருந்து அளிப்ப இனிது வந்தான் சுரர்நாடு ஈந்தான். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்ச பொருள் பார்க்கலாம். ஆடகப் பொன்சுடர் இமைக்கும் அணிமாடத்து இடை, பொன்னொளி விளங்கும் அழகிய மாளிகை ஒன்றிலே அமைந்த ஒரு மண்டபத்தை அண்மி, ஒரு மண்டபத்தை அடைந்து பாடகச் செம்பதும மலர்பாவையர் பல்லாண்டு இசைப்ப, பாடகம் அணிந்த அழகிய பாதங்களை உடைய மகளிர் பலர் பல்லாண்டு பாட, ஏடு துற்ற வடிவேலோந்தனை பைம்பொன் பீடத்து இருத்தி, மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கூரிய வேலையுடைய தசரதனை பசிய பொன்மயமான ஆசனத்திலே இருக்கச் செய்து கடன்முறைகள் யாவும் நேர்ந்து பேரரசனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் யாவும் செய்து தோடு துற்ற மலர்த்தாரான் விருந்தளிப்ப, இதழ் நெருங்கிய மாலை அணிந்த மன்னனாகிய ரோமபதன் விருந்து கொடுக்க சுரர்நாடு ஈந்தான் இனிந்து வந்தான். அமரர் நாட்டை மீட்டுக் கொடுத்தவனான தயரத மன்னன் இனிதே மகிழ்ந்தான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். ஆடகப் பொன் சுடர் இமைக்கும் அணிமாடத்து இடை அப்படின்னு வர்ற இடத்துல ஆடகப் பொன் அப்படின்னு வர்ற இடத்துல ஆடகம் அப்படிங்கறதே ஒரு விதமான பொன் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம ஏற்கனவே கம்பராமாயணத்துல 123வது பாட்டு பார்க்கும்போது 4 விதமான தங்கங்கள் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். நான் அந்த பாட்டை படிக்கிறேன், கேளுங்க. பாடக காலடி பதுமத்து ஒப்பன சேடரை தழியின செய்ய வாயின நாடக தொழிலின நடுவு துய்யன ஆடகத் தோற்றத்து அளவில்லாதன அப்படிங்கிற பாட்டுல இது இது அந்த அயோத்தி நகரத்துல இருக்கக்கூடிய தூண்கள், மாளிகைகள்ல இருக்கக்கூடிய தூண்கள் எப்பேற்பட்டது அப்படின்னு வர்ணிக்கிற இடத்துல ஆடகத் தோற்றத்தை அப்படின்னா 4 விதமான தங்கங்கள் இருக்கு. சாதரூபம், கிளிச்சிறை, ஆடகம், சாம்பூதனதம் அப்படின்னு. நான் கூட பத்திரமாத்து தங்கம்னு நம்ம ஏன் சொல்றோம், 10 பங்கத்துக்கு அரை பங்கு சேர்க்கறது அப்படின்னு கூட சொல்லியிருப்பேன்ல. அதாவது அசுத்தத்தை கலந்தாதான் நம்ம என்ன கலக்குறோம், அதுல வெள்ளியை கலக்குறோமா அலுமினியத்தை கலக்குறோமா என்ன உலகம் கலக்குறோங்கிறத பொறுத்து அதனுடைய தன்மை மாறும். அதை வச்சு இந்த 4ஆ பிரிக்கிறாங்கன்னு சொன்னேன்ல. அதுல ஒரு பிரிவு தான் ஆடகப்பொன். இதுல ஆடகம் அப்படின்னாலும் பொண்ணு, பொண்ணுனாலும் பொன். அதனால இது இருவேரொட்டு பண்பு தொகை. நம்ம போன பாட்டிலேயே பார்த்தோம்ல, செழும் பண்பு தொகைனா செழுநகர் அப்படின்னா செழுமை கூட்டல் நகர். அதுல மைவிகதி வராம இருந்தா அதுதான் பண்பு தொகை. தொக்கி வருது இல்ல, பண்பு தொக்கி வருது. இந்த இருபெயரொட்டு பண்பு தொகையில பண்பு பெயரே வராது. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா பனை மரம் அப்படின்னு, பனைனாலும் மரம், மரம்னாலும் அது பனைங்கிறது சிறப்பு பெயர்ல, மரம்ங்கிறது பொது பெயர். இந்த மாதிரி பனையாகிய மரம் அப்படின்னு இந்த ஆகிய அப்படிங்கிற வார்த்தை தொக்கி வந்துச்சுன்னா அதுதான் இருபெயரொட்டு பண்பு தொகை. இந்த பாட்டுல என்ன மாதிரியான மண்டபத்துக்கு அவரை கூட்டிட்டு வராரு, தசரதனை கூட்டிட்டு உபசரிக்கிறாரு அப்படின்னு சொல்ற இடத்துல இந்த மாதிரி ஆடக பொன் சுடர் இமைக்கும், இமைத்தல் அப்படின்னா விளங்குதல் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு மண்டபத்தை அண்மி அப்படின்னா நம்ம அடைந்து அப்படின்னு, அண்மை அப்படின்னா ரொம்ப நெருக்கம், நெருங்கி சென்றடைந்து அப்படிங்கிற பொருள். பாடக செம்பதும மலர் பாவையர் பல்லாண்டு இசைப்ப, எப்பேற்பட்ட பெண்கள் பல்லாண்டு பாடி இந்த மன்னரை வரவேற்கிறாங்க அந்த மண்டபத்துல அப்படின்னா பாடக செம்பதும மலர் பாவையர் அப்படின்னு சொல்றாரு. நம்ம இந்த பாடகம்ங்கிறதும் இப்ப நம்ம சமீபத்துல இந்த நான் உதாரணம் சொன்ன 123வது பாட்டிலேயே பாடக காலடி பதுமத்து ஒப்பன அப்படின்னா ரொம்ப இந்த பாடகம் அப்படிங்கிறது பெண்கள் கால் அணியக்கூடிய ஒரு ஆபரணம், ஒரு வகையான காலணி. அந்த ஆபரணம் தாங்கி இருந்த பதுமத்து ஒப்பன தாமரை மலர்கள் போன்ற பாதம் அப்படின்னு பார்த்தோம்ல. அந்த மாதிரி இந்த பாட்டிலையும் பாடக செம்பதும மலர் அப்படின்னா அந்த மாதிரி அணிகலனை அணிந்த அழகிய பாதம், செம்பதுமம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செங்கை அப்படின்னு ஒரு பாட்டுல வந்தது இல்ல, அதுல செம்மையான கை, சிவந்த கரங்கள்னு அர்த்தம் பண்ணக்கூடாது, அழகிய கரங்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும்னு பார்த்தோம்ல. அந்த மாதிரி இங்க
பாடக செம்பதும மலர்பாவையர் அப்படின்னா பாடகம் அணிந்த அழகிய பாதங்களை உடைய மகளிர் அப்படின்னு. இப்ப ஏன்னா பாவைன்னா மகளிர்னு அர்த்தம். இந்த இடத்துல செம்பதுமம் அப்படிங்கிறது இது வந்து உவமையாகு பெயர். உவமை, அதாவது பாதங்கள் எப்படி இருக்கு, பதுமங்கள் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ற இடத்துல பதுமம்ங்கிறது பாதத்தை குறிக்குது. அதனால இது உவமையாகு பெயர். இத இன்னொரு விதமாவும் அர்த்தம் பண்ணலாம். பாடக செம்பதும மலர்பாவையர், செம்பதுமம்னா லட்சுமியையும் குறிக்கும். ஏன்னா இந்த இடத்துல செம்மை, சிவந்த செந்தாமரையில் வீற்றிருப்பவள் தானே லட்சுமி. அதனால செம்பதும பாடகத்தை தனியா வச்சுட்டு செம்பதும மலர்பாவையர் அப்படின்னா லக்ஷ்மியை போன்ற மங்களகரமான தோற்றத்தை உடைய பெண்கள், அவர்கள் பல்லாண்டு இசைப்ப அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம். அதே மாதிரி ஏடு துற்ற வடிவேலோந்தனை இருத்தி, அந்த இடத்துல ஏடு அப்படிங்கிறது பூவிதழ குறிக்குது. துற்ற அப்படின்னா ரொம்ப நெருங்கிய அப்படின்னு. ஏடு துற்ற வடிவேலோந்தனை அப்படின்னா இந்த இடத்துல தசரதன் எப்பேற்பட்ட மாலை அணிந்துள்ளான் அப்படின்னா ஒரு இதழ்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மாலையை அணிந்துள்ளான் அப்படின்னு ஒரு அர்த்தம். தோடு துற்றம், அத இவன் ரோமபத மன்னன் சொல்லும் போது தோடு துற்ற மலர்த்தாரான், தாரண மாலை நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். இந்த இடத்துல தோடு அப்படிங்கிறதும் பூவிதழ தான் குறிக்குது. இது திருநாவுக்கரசரோட தேவார பாடல்ல கூட இந்த இதே மாதிரியே ஏடு தோடுன்னே வரும். நான் அந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க. ஏடு ஏறு மலர்கமலத்து அயனும் மாலும் இந்திரனும் பணிந்தேத்த இருக்கின்றான் கான், தோடு ஏறும் மலர்கடுக்கை வன்னி மத்தம் துண்ணிய செஞ்சடையான் கான், துகழ்தீர் சங்கம் மாடு ஏறி முத்து ஈனும் காணல் வேலி மறைக்காட்டு மாமணி கான், வளங்கொள் மேதி சேடு ஏறி மடுப்படியும் திருப்புத்தூரில் திருத்தளியான் கான், அவன் என் சிந்தையானே அப்படிங்கிற பாட்டுல திருப்புத்தூர்ல இருக்கக்கூடிய சிவனை பத்தி சொல்லக்கூடிய வர்ணனையில ஏடு ஏறு மலர்கமலம், தோடு ஏறும் மலர்கடுக்கை, இது எல்லாமே வந்து பூ இதழத்தான் குறிக்குது. இதுவும் வந்து ஒரு சினையாகு பெயர். நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன். அதாவது இந்த இடத்துல ஏடுனாலும் சரி தோடுனாலும் சரி பூ இதழ தான் குறிக்குது. ஆனா பூ இதழ்ங்கிற அர்த்தம் வராம பூங்கிற அர்த்தமே வருது. இப்ப ஏன் சினையாகு பெயர்னு சொல்றோம்னா, இப்ப 10 பேர் இருக்காங்க, உங்களுக்கு எவ்வளவு ரூபா கொடுக்கணும் அப்படின்னா ஒரு தலைக்கு 2 ரூபா கொடுங்க, ஆளுக்கு ஒரு தலைக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அந்த இடத்துல ஒரு தலைன்னா அந்த இடத்துல தலைன்னா குறிக்குது. தலைங்கிறது ஒரு பாகம், அந்த தலையுடைய மக்களை தானே குறிக்குது, ஆள்களை குறிக்குது. அப்போ ஒரு ஆளுக்கு 2 ரூபா கொடுங்க அப்படிங்கிற பொருள்ல தானே வருது. இதுதான் சினையாகு பெயர். ஒரு பொருளின் ஒரு பாகமே அந்த பொருளாக ஆகி வந்தா அது சினையாகு பெயர். இது எதுக்கு சொல்றேன், இந்த இடத்துல தசரதனுடைய வர்ணனையா இருந்தாலும் சரி, ஏடு துற்ற வடிவேலோந்தனை அப்படி இருத்தி அப்படின்னு வர்ற இடமா இருந்தாலும் சரி, தோடு துற்ற மலர்த்தாரான் விருந்தளிப்ப, யாரு எப்பேற்பட்ட அரசன் விருந்தளிக்கிறான் அப்படின்னா நெருங்கிய பூக்களை கொண்டு அலங்கரித்த பூமாலையை அணிந்துள்ள ரோமபதன் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதே மாதிரி பல்லாண்டு இசைப்ப எந்த சிம்மாசனத்துல அமர்த்துகிறான் அப்படின்னா பைம்பொன் பீடத்து அப்படின்னு சொல்றாரு. இதுல நம்ம ஏற்கனவே பீடம்னா ஆசனம், பைம்பொன் பீடம் எப்பேற்பட்ட ஆசனம் அப்படின்னா ரொம்ப பசும்பொன் ஆசனம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பசும்பொன் அப்படின்னா பசும்பட்டு அப்படின்னு வர்ற இடத்துல ரொம்ப ஃப்ரெஷ் கோல்டு அப்படின்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல ஏன்னா பசுமை அப்படிங்கிற சொல்லுக்கு ஃப்ரெஷ்னும் பொருள் இருக்கு, ஃபைனும் பொருள் இருக்கு. இப்ப பசும்பட்டு அப்படின்னா ரொம்ப ஃபைனஸ்ட் சில்க்னு அர்த்தம், ரொம்ப பிரமாதமான மேல்தரமான அப்படிங்கிற பொருள். அதனால இந்த இடத்துல பைம்பொன் பீடத்து அப்படின்னா எப்பேற்பட்ட சிம்மாசனம் அப்படின்னா அது சிறந்த உயர்தரமான தங்கத்தால் ஆன சிம்மாசனம் அப்படிங்கறதுனால பைம்பொன் பீடத்து அப்படின்னு சொல்றாரு. இந்த பாட்டை கொண்டு கூட்டி படிக்கும் போது நம்ம எப்படி படிக்கணும்னா, அணிமாடத்திடை மண்டபத்தை அண்ணி பொன்பீடத்து இருத்தி கடன் யாவும் நேர்ந்து விருந்தளிப்ப இனிது வந்தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு கூட்டி படிக்கணும். ஏன்னா இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்ன, தசரத சக்கரவர்த்தியை ரோமபத மன்னன் அரியணையில இருக்க செய்து பேரரசனுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகள் எல்லாம் செய்து விருந்தளித்து அதை கண்ட தசரதன் நாம் பெரிதும் மகிழ்ந்தான் உவந்தான் அப்படின்னு சொல்றாரு. அதனால எல்லாத்தையும் சேர்த்து படிக்கணும். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. ஆடக பொன்சுடர் இமைக்கும் அணிமாடத்திடை ஓர் மண்டபத்தை அண்மி பாடக செம்பதும மலர் பாவையர் பல்லாண்டு இசைப்ப பைம்பொன் பீடத்து ஏடு துற்ற வடிவேலோந்தனை இருத்தி கடன்முறைகள் யாவும் நேர்ந்து தோடு துற்ற மலர்த்தாரான் விருந்தளிப்ப இனிது வந்தான் சுழற்நாடு ஈந்தான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம்
शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्. உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.